இல்ல எப்படி கொட்டுது பாருங்க அடியில. இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டு வந்து நான் வச்சிருப்பேன். ட்ரைனேஜ் மேட், ட்ரெயின் செல் மேட், யாரு நம்ம என்ன செடி வளர்க்குறோம் அப்படிங்கறத பொறுத்துதான். அதுவும் தரையில படாம திருப்பி அடிக்கிற வெயில்ல காலப்போக்குல என்ன ஆகுது, இந்த பிவிசி பைப் வந்து பல்லாவரம் சந்தை போயிட்டு லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, எல்லாரும் போய் பாருங்க. கீழே கிடக்குது பாருங்க, காத்தே இல்லை, ஏன் இப்படி கிடக்குதுன்னு கேக்குறீங்களா? இப்ப இந்த பூ மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு வந்தோமா, கொஞ்சம் கொஞ்சம் கீழே தான் ஊத்தும். பீன்ஸுங்கிறது இத்தனோண்டு முள்ளங்கி நல்லா முளைக்கும். தக்காளி விதை போட்டோம் போல இருக்கு இதுல. ஆக்சுவலி நான் வந்து கொத்தமல்லி வளர்க்கலான்னு வந்த காமிங்க என்ன புடுங்கிட்டு மண்ணெல்லாம் கொத்தி கொத்தி விட்டேன். விவசாயிங்க உழுவாங்க பாத்தீங்களா, டிராக்டர்ல உழுவாங்க. மாமா பொண்ணுக்கு சீர்வரிசை வைக்க போறேன். இந்த தட்டிலே வைக்க போறீங்கன்னு கேக்குறீங்களா? வச்சு எந்த வெயிட்டையும் பிடிக்கவே கூடாது, அப்ப வந்து வயிறுலாம் வலிக்கும். இதை முளைக்கும் மர செழிக்கும் தன்னால. இன்னைக்கு நாம தினசரி மாடி தோட்டத்துல கொஞ்சமா வேலை பார்த்துட்டு கீழே போறோம். ஏன் அப்படின்னா, நேற்று இரவு முழுக்க மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க. இங்க நேற்று சாயந்தரம் பெய்ய தொடங்கின மழை, அப்புறமா பார்த்தா விடிய விட்டு 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 பேஞ்சிட்டே இருந்தது. தொட்டி மண்ணெல்லாம் ஈரமாவே இருக்கு, தர கூட காயில பாருங்க. காலையில இருந்து இங்க வெயிலே இல்லை. இந்த மாதிரி வெயிலே இல்லாம தொடர்ந்து ஒரு 4 நாள் 3 நாள் இருந்தாலே செடிகளோட இலைலாம் இப்படி தொங்கி தொங்கி வாடி போற மாதிரி இருக்கு. சரி, நம்மளுக்கு தான் வேலை இல்லையே, நம்ம வந்து ஆனி மாசம் 1 தொடங்கியிருக்கா, அதுக்கு ஏதாவது விதைகள் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்ப நம்ம குட்டி குட்டியா சில தொட்டிகள்லாம் எடுத்து விதைகள் வைக்க பார்க்கலாம். காத்தே இல்லாம ஒரு மழை பெய்யும் பாத்தீங்களா, அதாவது ஊர்ல எல்லாம் இருந்தோம்னா படப்படன்னு ஒரு செமையான காத்தடிக்கும். அப்புறம் பார்த்தா நல்ல சில்லுன்னு ஆயிடும், அப்புறமா மழை பெய்யும். இப்ப தூசலாம் வாயிலே போகுது. இங்க எப்படின்னா காத்தே அடிக்க மாட்டேங்குது, அப்படியே மழை மட்டும் மேகமா வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் இந்த மாதிரி வந்து இங்க பாருங்க, ஈரமா இல்ல எப்படி கொட்டுது பாருங்க அடியில. இப்படியே கொட்டிட்டே இருந்தா என்ன பண்ணணும்னா, இருங்க வரேன். இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டு வந்து நான் வச்சிருப்பேன். எதுக்கு அப்படின்னா, விதைகள் விடுறோம் பாத்தீங்களா, அதுக்கும் இந்த தட்டு வந்து நான் வைப்பேன். ஒரு நாள் ஒரு கமெண்ட் ஒண்ணு வந்திருந்தது, அதாவது நீங்க ஸ்டாண்ட் எல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்களா, இந்த பிவிசி ஸ்டாண்டு, ட்ரைனேஜ் மேட்டு, ட்ரெயின் செல் மேட்டு, இதுலலாம் நீங்க வைக்க மாட்டீங்களா? உங்க தோட்டத்தை பார்த்தா ஒரே தட்டு, இரும்பு ஸ்டாண்டு இந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் வந்து வந்தது. ஆக்சுவலி தட்டு இருக்குல்ல, இதுக்கு கீழே இப்படி வச்சதும் இந்த தொட்டியோட ஓட்டை வந்து அடைஞ்சிருது. இப்ப நம்ம மண்ணு போட்டதும் அந்த ஓட்டை அடைஞ்சதோட சேர்த்து நிற்கும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரே லைன்ல கொண்டு போய் வச்சுட்டு நம்ம வந்து பூவாளியில தண்ணி ஊற்றுவோம். தண்ணி அதிகமான என்ன ஆகும், தட்டுக்கு கீழே வரும். தட்டுக்கு கீழே வந்து என்ன ஆகும், திருப்பியும் வந்து மேல் மண்ணு காய வந்துட்டே இருக்கும் போது, ஒரு வெயில்ல விதை முளைக்க ஆரம்பிக்கும் போது அந்த தண்ணி வந்து அந்த விதைக்கே போய் முளைப்பு திறன் அதிகமா இருக்கும். முறம் எடுத்துட்டு வர தோருக்கு இந்த கான்செப்ட் வந்து எல்லா செடிகளுக்குமே பொருந்தும். அதாவது நம்ம என்ன செடி வளர்க்குறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த ஸ்டாண்டு வைக்கிறது, தட்டு வைக்கிறது எல்லாமே. இது ஏன் நம்ம யாருன்னு நான் சொல்றேன்னா, இப்ப வந்து நான் மாசத்துல ஒரு 10 நாள் வெளியே போறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து என்கிட்ட ட்ரிப் எல்லாம் கிடையாது, இந்த தட்டு சிஸ்டம் தான். இந்த தட்டு என்ன பண்ணோம், மழை தண்ணி பெஞ்சாலும் உறிஞ்சு வச்சுக்கோ, தண்ணி இழுத்து வச்சுக்கோ. அதே மாதிரி நம்ம ஊத்துற தண்ணி எக்ஸஸ் ஆனாலும் தரையில படாம திருப்பி சொல்லிடுறேன், தட்டுலயே நிக்கும். இப்போ ஒரு டிராப், ஒரு அரை மக்கு தண்ணி கூட அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட்டுலயே நிக்கும். அப்ப வந்து தரையும் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கும், தட்டில இருக்க தண்ணியும் செடிக்கே திருப்பி போகும். ஈரப்பதமா மண் இருக்கிறதுனால இந்த சென்னை மாதிரி ஒரு மாடி தோட்டம் இருக்கு பாத்தீங்களா, 7 மாசத்துல இருந்து 8 மாசம் வெயில் அடிக்கும். ஸோ அது வந்து அதுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அதனாலதான் நான் அந்த தட்டு வைக்கிறேன். ரெண்டாவது, இந்த பிவிசி பைப்பு இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணேன், நானே ஸ்டாண்டு தயாரிச்சு அதுலலாம் வச்சு பார்த்துருக்கேன், இங்கெல்லாம் வச்சிருந்துருக்கேன். அது வந்து ஒவ்வொரு பிவிசி பைப், அதுக்கு மேல ட்ரெயின் மேட் வைக்கிறோம் பாத்தீங்களா, ட்ரெயின் செல் மேட்டா, அதுக்குன்னு ஒரு தொட்டி வெயிட் இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கும்லாம் எடுத்து வைக்க கூடாது. அதே மாதிரி இங்க அடிக்கிற வெயில்ல காலப்போக்குல என்ன ஆகுது, இந்த பிவிசி பைப் வந்து சொல்யூஷன் போட்டு தான் ஒட்டி இருக்கிறோம், இருந்தாலும் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா நெழிஞ்சிருது. அப்படியே பைப்பு நெழிறதும் தொட்டி நெழியுது. அந்த பிவிசி இதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது எனக்கு அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தெரியல. மேபி டேக் எல்லாம் போட்டு கட்டி நெடியாத அளவுக்கு ஆணிலாம் வச்சு அடிச்சு சொல்யூஷன்லாம் ஸ்ட்ராங்கா போட்டா அது எத்தனை வருஷத்துக்கு வரும்னு எனக்கு தெரியல. நான் இந்த இரும்பு ஸ்டாண்ட் வந்து வாங்கினேன் அமேசான்ல. அது வந்து 4 ஸ்டாண்ட் ஏதோ 1000 ரூபாய்க்கு தோட்டம் ஆரம்பிச்சப்ப வாங்கினேன். அதுக்கப்புறம்
காசு வந்து அவ்வளவா செலவு பண்ண விரும்புறது இல்ல தோட்டத்துக்கு. அதனால நான் இந்த தட்டை வாங்கி வாங்கி வச்சிருவேன். தட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தொட்டியோட போட்டு போட்டு இழுத்துக்கலாம். தட்டு கீழே தொட்டி இருக்குன்னா அப்படியே இழுத்துக்கலாம். அந்த இடத்த பிரஷ் பண்ணி மண்ணை வாரிக்கலாம். இன்னொரு இடத்துல தூக்கி வைக்கணும்னா தட்டோட தள்ளிக்கலாம். இதே மாதிரியே இங்க இருக்க தொட்டிகள் எல்லாத்துக்குமே தட்டு இருக்கு பாருங்க. ஸோ வந்து ஈஸியா இருக்கும் அது. செடிகள் வளர்ச்சிக்கு வந்து அந்த தட்டு பயங்கரமா உதவும். நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் வளர்ப்பாங்க பார்த்தீங்களா வீட்டுக்குள்ள. அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, தொட்டில இருக்க மண்ணு தரையில வெந்துடக்கூடாது, தரை அசிங்கமாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு கீழே இந்த மாதிரி தட்டு வச்சு நிறைய வளர்ப்பாங்க. ஸோ அதோட கான்செப்ட் அதுதான். இப்போ நம்ம இது எல்லாத்துலயும் மண்ணு போட்டுட்டு பார்க்கலாம். ஸ்டாண்டு யூஸ் பண்ண மாட்டீங்களாங்கிற கேள்விக்கு அதுதான் பதில். ஆனா மோஸ்ட்லி அமேசான்ல வாங்கின அந்த இரும்பு ஸ்டாண்டு காட்டுங்களேன், வாங்கின ஸ்டாண்ட்ல தான் என் தொட்டிகள்லாம் இருக்கு. ஆக்சுவலி அதை வந்து நான் நல்லா பெயிண்ட் அடிச்சு வருஷம் எல்லா ஸ்டாண்டுக்கும் ஒரு ஆளை வச்சு பெயிண்ட் அடிச்சோ இல்லை நான் வச்சு பெயிண்ட் அடிச்சோ வச்சிருந்தா அது இன்னும் லைஃப் வந்திருக்கும். நான் தான் ஆனா கோட்டை விட்டுட்டேன். அதே மாதிரி பல்லாவரம் சந்தை போயிட்டு லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, எல்லாரும் போய் பாருங்க. அந்த வீடியோல பல்லாவரம் சந்தை இருக்கு பாத்தீங்களா, அங்க ரோஜா செடியெல்லாம் 80 ரூபா ஆயிடுச்சுங்க. 25 ரூபா ரோஜா செடியும் கிடையாது, 50 ரூபா ரோஜா செடியும் கிடையாது. ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு சந்தை. அதுவும் இல்லாம நான் சுதந்திர தினம் அதுவுமா போனேன்னா செடிகள்லாம் ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப விலையா விக்குது. அதனால நான் ரோஜா செடியே வாங்கல. அதுல கூட ஒரு கமெண்ட் வந்திருந்தது, என்ன எல்லார் கையிலயும் ஒவ்வொரு ரோஜா செடி இருக்கு இந்த சந்தையில வந்தவங்க கிட்ட அப்படின்னு. அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. சந்தையில வந்த எல்லார்கிட்டயுமே ரோஜா செடி கையில ஒண்ணு இருக்கு. ஒண்ணு வாங்கிட்டு போய் வளர்ப்பாங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, அவங்க வளர்ப்பாங்க. மார்ச் ஏப்ரல் வந்துடும், அது காஞ்சி போயிடும். அப்படி இல்லைன்னா நிலத்துல வைக்கலாம், இப்படி ஏதாவது இருக்கலாம். அவங்களுக்கு ஆசையா இருக்கும். என்ன காரணத்துக்காக அவங்க ரோஜா செடி வாங்குறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப பாருங்க, உங்க கூட பேசிட்டே நான் வந்து இந்த விதை தொட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்துட்டு நான் மண்ணு போடுறேன். இது எதுக்கு இந்த விதை தொட்டிகள் அப்படின்னா, இதுல நான் வைக்க போற விதைகளோட முக்கியத்துவம் சார்ந்துதான் இந்த விதை தொட்டிகளை. டைரக்டா நீங்க பாட்டுக்கு ஒரு பெரிய தொட்டில எல்லா விதையும் வச்சுட்டு போலாம்ல. இது எதுக்கு இந்த விதை தொட்டிகள் அப்படின்னு நான் விதையை கொண்டு வரேன் பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நான் வைக்க போற விதைகள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வேரோட எடுத்து அப்படியே வைக்கணும். அதாவது பிடுங்க கூடாது. இப்படி இப்போ ஒரு சொரக்காய் நாத்துனா பிடுங்கி நம்ம வைப்போம், ஒரு கொத்தரங்காய் நாத்துனா பிடுங்கி வைப்போம், ஒரு கத்திரிக்காய் நாத்துனா பிடுங்கி தான் வைக்கணும், தக்காளியை பிடுங்கி தான் வைக்கணும். அந்த மாதிரி இல்லாத ஒரு விதைகள் இது. அதனால நான் என்ன பண்றேன், தொட்டில வச்சுட்டா வேர் விட்டு வளர்ந்துரு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தொட்டில இருந்து இப்படி கவுத்து அப்படியே செடியை வந்து வச்சிடுறது. இப்ப நம்ம மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிட்டோமா, இப்ப என்ன பண்ணணும், பூவாளியில போயிட்டு, இங்க இருக்கு பாருங்க பூவாளி, கீழே கிடக்குது பாருங்க, காத்தே இல்லை, ஏன் அப்படி கிடக்குதுன்னு கேக்குறீங்களா, காக்கா வந்து தள்ளி விட்டுருது. இது பாருங்க, இதை பத்தி ஒரு தடவை ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். இதை வந்து நான் கூடையிலே வச்சிருக்கிறேன். எப்படி உடஞ்சு பார்த்தாலும் உடஞ்சு போயிடுது. இப்ப இது எதுக்கு அப்படின்னா, பூ மாதிரி இந்த விதைகளுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி விடணும். இப்ப இந்த பூ மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு வந்தோமா, கொஞ்சம் கொஞ்சம் கீழே தான் ஊத்தும். அதை பத்தி நம்ம கவலைப்பட்டா தொட்டி மண்ணு நிறையாது. நிறையாதுன்ற பாருங்க, நனையாது. அதிக ஆர்வ கோளாறுல இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இதை பாருங்க, இப்ப என்ன பண்ணோம், தட்டுல தண்ணி தேங்கினாலும் இந்த மண்ணுக்கே இது போகும், மழை தண்ணி தேங்கினாலும் மண்ணுக்கே போகும். அதிக தண்ணி தட்டுல தேங்க விதைக்கு முளைப்பு திறன் அதிகமா இருக்கும். சில டெக்னிக்ஸ் செலர்ஸ்லாம் யூஸ் பண்ணாம தான் இந்த சந்தையில ஒரு தாத்தா வந்து சொன்னாரு, நான் எழுதங்க விதை வாங்கிட்டு போனேன், எதுவுமே முளைக்கலையே அப்படின்னு. விதை வாங்கினீங்க சரி, சீசனுக்கு ஏற்ற விதை வாங்கினீங்களா, அதுதான் வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன். அதே மாதிரி அந்த விதை விற்கிறவர் சொல்றாரு, அவரைக்காய் வாங்கிட்டு போய் போடுங்க, வரும்னு. எப்படி வரும் அவரைக்காய், அப்படிங்க வரும்? வராது. அவரைக்காய் வந்து சென்னை மாடி தோட்டத்துல அக்டோபர் முதல் வாரத்துல இருந்து மார்ச் எண்டு வரைக்கும் காய்க்கும், ஏப்ரல் பாதியில. அதுக்கு முன்னாடி வந்து விதையெல்லாம் வச்சா வராது. செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் விதை வச்சாதான் அவரைக்காய் வரும். நான் அவரைக்காய் விதை வந்து எட்டு இருக்கு, நான் வாங்கல. இந்த ஒரு கூடை வச்சிருக்கோமா, வேலைக்கு வர மாதிரி ஒரு கூடை ஒன்று வச்சிருக்கோம், அதுலயே ஒரு கிண்ணமும் இருக்கு. வாங்க இப்ப இங்க உட்காந்துக்கலாம். முதல்ல பீன்ஸ் விதை வைக்கலாம். எத்தனை விதை இருக்குன்னா ஒரு 10 விதை இருக்கு. இப்ப நான் சொன்னேன், வேரோட மாத்தி வைக்கிற செடிகளுக்கு தான் நான் விதை கொண்டு வந்திருக்கேன். பிடுங்கி நடுற மாதிரி இருந்தா அது வந்து இறந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த பீன்ஸ் அப்படிதான், பிடுங்கிலாம் சில சமயம் நட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாஃப்டானது. இதே ஒவ்வொரு தொட்டியில 3 வைக்கிறோம். மண் கலவை கலந்துட்டு அப்படியே நம்ம தொட்டியோட மாற்ற வேண்டியதான். எப்படி ப்ரெஸ் ஆகுது பாருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அடையாளம் தெரியும், ஆனி மாசம் பிறந்தது, நம்ம வந்து தொட்டிகள்ல விதை வச்சோம்
என்னென்ன விதை வச்சோம் அப்படின்னு ஒரு ஓரமா இது இருக்கும். மறக்காம வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம். புரியுதுங்களா? இது 4 நான் வச்சிருக்கேன். இது எப்படி பீன்ஸ் முளைக்குதுன்னு பார்க்கலாம். அது வந்து செடி பீன்ஸு. அடுத்தது வந்து புடலங்காய் விதை. ஒரு இதை பாருங்க, 5 விதை இருக்கு. இந்த பாருங்க, இதுல வைக்கலாம். ஒண்ணு புடலங்காய் என் தோட்டத்துல 4 கொடி போகுது. ஆனா மகரந்த சேர்க்கை செய்ய தெரியாம புடலங்காவே காய்க்க மாட்டேங்குது. எப்படி பண்றதுன்னே எனக்கு தெரியல. அதே மாதிரி பாகற்காய். கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த பல்லாவரம் சந்தையில விற்கிற விதைகள்லாம் ஹைபிரிட்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அவரை கேட்டா நான் திருச்சியில இருந்து கொண்டு வந்தேன் அப்படின்றாரு. இது பாருங்க பாவக்காய். பாவக்காய் வந்து மீன் குழம்புக்கு வறுத்து சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் 2 தொட்டி இருக்கு. அந்த 2 தொட்டிகளில் வந்து எங்க ஸ்பூனு இதை காட்டுங்க, பீட்ரூட்டு, அதுக்காக தான் ஸ்பூனு. இடையே போட்டுருந்தோம். போட்டுட்டா இப்படி லைட்டாக தள்ளிடணும். ஒரு 5-6 செடி 7-8 செடி முளைச்சதுன்னா முளைச்சு நல்லா இவ்வளோ பெருசு வரணும். இங்கே காட்டுங்க, இவ்வளோ பெருசு வரணும். அப்புறமா அதை ஒவ்வொரு தொட்டியில ஒவ்வொரு செடியா வைக்கணும். உட்காந்துக்குங்க. இது வந்து முள்ளங்கிக்கு. முள்ளங்கியில கூட ரெட் கலர்ல சாயம் பூசி வச்சிருக்காங்க. இது வருங்க, இது நல்லா வருங்க. இது இத்தனோண்டு முள்ளங்கியே நல்லா முளைக்கும். முள்ளங்கி விதையெல்லாம் வீட்டிலேயே எப்படி விடுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து முள்ளங்கி வச்சோம், பீட்ரூட் வச்சோம், பாகற்காய் வச்சோம், புடலங்காய் வச்சோம், பீன்ஸ் வச்சோம். இது எல்லாமே பிடுங்கி, புடலங்காய் அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்கும். சில சமயம் பிடுங்கினோம்னா வேர்லாம் பிஞ்சுக்கும். இந்த மாதிரி தொட்டில வச்சு மாத்தி வைக்கும் போது நல்லா இருக்கும். இன்னைக்கு கூட போர் அடிச்சுதுங்க வீட்டுல. ஏன் அப்படின்னா நேற்று நிறைய மழை பெஞ்சிச்சுல, செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய வேலையே இல்லை, கார்டனிங் ஒர்க்கே இல்லை. ரொம்ப போர் அடிச்சுது. சரி ஏதாவது நல்லபடியா வேலை செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த மாதிரி தொட்டில விதை போட்டுட்டு இருக்கிறேன். அது இல்லாம ஆணி 1 பிறந்திருக்குல்ல, மழைக்காலம் தொடங்கி இருக்கு. அப்படியே வாங்கலாம், அங்க வாங்க, அப்படி வாங்க. ஏம்மா இது பாருங்க, இது இந்த முருங்கை மரம். ஐயோ, இதுல தக்காளி முளைச்சிருக்கு. இதுதான் நான் தக்காளி விதை போட்டேன் போல இருக்கு. இதுல ஆக்சுவலி நான் வந்து கொத்தமல்லி வளர்க்கலான்னு வந்த. காமிங்க என்ன, இதுல வந்து 2 பக்கமும் நான் பல்லாவரம் சந்தையில கொத்தமல்லி வாங்கினேன். அதுக்கும் பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கொத்தமல்லி விதை போடலாமே நீங்க வந்தேன். நான் பாட்டு கண்டமே நீங்க தக்காளியை புழிஞ்சு வச்சிருப்போம் போல இருக்கு. இதுல இத்தனை செடி வருது. அங்க ஒரு தொட்டியில இருக்கு பாருங்க, அதுவும் தக்காளி தான். காட்டுங்க. கொத்தமல்லி வந்து அகலமான தொட்டியில சூப்பரா வரும். இந்த மாதிரி மதுபர் இதுக்கே எனக்கு தொட்டி பத்தாது போல இருக்கு. இதுல வேற நான் சரிங்க வா, இங்க ஒரு தொட்டி ஈரமா இருக்கு, இதுல போடுவோம் வா, முளைக்குதான்னு பாப்போம். இதோ இப்படி வாங்க. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், இதே மாதிரிதான் மழை பெஞ்சுது. உடனே ஸ்டூலை போட்டு உட்காந்து தேவையில்லாத புல்லு கில்லு எல்லாத்தையும் புடுங்கிட்டு இருந்தாங்க. புடுங்கிட்டு மண்ணெல்லாம் கொத்தி கொத்தி விட்டேன். விவசாயிங்க உழுவுவாங்க பார்த்தீங்களா, டிராக்டர்ல உழுவுவாங்க. அதாவது வீட்ஸ் எல்லாம் எடுத்து. அப்பா இங்க திருவிழா ஆடி மாசம் முடிஞ்சு ஆணி மாசமும் வந்து அம்மன் கோயில்ல வந்து திருவிழா வந்து நடக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மழை வந்து இங்க விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மேகமூட்டமா இருக்கு, புரியுதுங்களா? அதனால மட்டுமே இந்த கொத்தமல்லி விதைகளை நான் போடுறேன். ரொம்ப ஆழமா போட்டுறாதீங்க. கொத்தமல்லி விதை முளைச்சி வரணும். முளைச்சி 2ஆ வந்து இலையெல்லாம் விட்டு வர வரைக்குமே நான் எப்படி பூவாளியில தண்ணி ஊற்றினேன் அதே மாதிரி மட்டும்தான் நீங்க ஊற்றணும். நல்லா இலை கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மகுல ஏதாவது ஃபெர்டிலைசர் கொடுங்க. புண்ணாக்கு கரைசல், கஞ்சி தண்ணி அந்த மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னா நல்லா உயரமா சூப்பரா வரும். ஸோ இது வந்து போட்டிருக்கோமா, எனக்கு அடையாளம் தெரியும். இப்போ இந்த விதைகள்லாம் நம்ம போட்டிருக்கோம். வாங்க அங்கே போகலாம். இதை கொண்டு போய் பத்திரமா வைப்போம். ₹20 நிறைய கொத்தமல்லி விதை கொடுத்துருக்காரு, பரவாயில்லையே. எங்க அந்த கப்பு இதோ இருக்கு. இப்ப என்னன்னா இந்த தொட்டி இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கொண்டு போய் மழை பெய்யுதுல்ல அந்த இடத்துல வைக்கணும். இந்த ஷெட்லயே வைக்க கூடாது. மழை பெய்யுதுல்ல அங்க கொண்டு போய் வைக்கணும். மாமா பொண்ணுக்கு சீர்வரிசை வைக்க போறேன். இந்த தட்டுலயே வைக்க போறீங்கன்னு கேக்குறீங்களா? இதுல ஒரு விஷயம் இருக்குது, வாங்க அப்படி வாங்க. இந்த தட்டுலாம் எதுக்குன்னா, இவ்வளவு பெரிய தட்டுலாம் வச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் வந்து நான் செடிகளுக்கு கீழே வச்சு வளர்த்துட்டு கிடப்பேன். ஒவ்வொரு தொட்டியா தூக்கிட்டு வந்து வைக்க முடியாதுல்ல வெயில் மழை பெய்யற இடத்துல. அதனால என்னன்னா இங்க பாருங்க, 1 2 3 எப்படி ஐடியாஸ் நல்லா இருக்கா? 4. இப்போ ஒன்னொன்னா எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கும் மழை பெய்யற இடம் எதுன்னு வந்து தேடுவோம். எப்போதுமே அப்படி சென்டர்ல வச்சு எந்த வெயிட்டையும் பிடிக்கவே கூடாது. அப்போ வந்து வயிறுலாம் வலிக்கும். சைட்ல தான் வச்சுக்கணும். அப்பப்போ வயிறு பிதுங்கி இருக்க மாதிரிலாம் தெரியாதுல்ல, நீங்க ஒன்றும் கண்டுக்காதீங்க. இப்படி வந்தா மழை பெய்யற இடத்த கண்டுபிடிங்க. நீங்க வாங்க. இங்க மழையும் வரும், வெயிலும் வரும்.
இங்க ஆல்ரெடி தட்டெல்லாம் வேற இருக்கு பாருங்க. மேபி இங்க ஏதாவது இருந்திருக்கலாம் செடிகள் அந்த மாதிரி. இப்படி வச்சிடணும். இது பாருங்க, இந்த மாதிரி லைனா வச்சா நம்ம இது விதை வைத்த இடம், இதுல புடலங்காய் இருக்கு, பீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். இப்ப அதையும் கொண்டு வரலாம் வாங்க. அப்ப வந்து நம்மளுக்கு அந்த நினைவுல இருந்துட்டே இருக்கும், நம்ம விதை வச்சோம், மழை பெஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, முருங்கை மர தொட்டியில வந்து நான் கொத்தமல்லியை போட போன பாருங்க. அதாவது அதுல நான் வச்சதே மறந்துட்டேன். தக்காளியை புழிஞ்சு விட்டோம் பார்த்தீங்களா, மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய தொட்டிகளில் நம்ம இஷ்டத்துக்கும் புழிகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மறந்து போயிடும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி பீன்ஸு, பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து முக்கியமான விதைகள். முள்ளங்கிலாம் வந்து முளைக்கணும். அதனால நம்ம பக்குவமாக பார்த்து அதை விதை முளைச்சி இலை வந்து பெருசாகிற வரைக்கும் ஒழுங்காக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது ஒன்றும் இல்லை, எங்கள் கம்போஸ்ட் தட்டு. நாங்கள் கீழே வீட்டில் காய்கறி கழிவு, லெமன் தூள், அதுக்குது எல்லாத்தையும் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த தட்டு இது. அவ்வளோதான். இன்னும் 2 மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டா விதையோட இடம் தயாராகிடுச்சு. மழை பெய்யும், சூப்பராக வந்து ஜாலியாக விதை முளைக்கும். ஒரு பாட்டில் வருமே, விதை முளைக்கும் மர செழிக்கும் தன்னால. அப்புறமா ஒரே அறுவடை தான். வாங்க. கார்டன் நல்லா கிரீனா இருக்கு. என் தோட்டம் பச்சை பசேல்னு இருக்கு. காரணம் மழை. வச்சுட்டேன்னா அவங்க கிட்ட பேசிட்டு இந்த விதைகளை வச்சுட்டேன். விதை வச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை தண்ணி தெளிக்கணும். பூவாளியில கொண்டு வந்து தண்ணி ஊற்றணும். உண்மையாக சொல்ல போனா இருட்டிட்டு தான் வருது. அந்த மழையும் பெய்யலாம், இருந்தாலும் இருட்டிட்டு வந்து மேகம் கடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றது. அதனால நம்மளும் வந்து விதையை வச்சுட்டு தண்ணி நல்லா ஊற்றிடணும். இப்போ இந்த காய்ந்த மண்ணில் விதை பட்டதும் அப்படியே டக்கு 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 டக்குன்னு முளைக்கும். அவ்வளோதான், இது போதும். முள்ளங்கி அதெல்லாம் வெளியே வந்துடுச்சு பாரு. லைட்டாக அதுக்கு மேலே மண் போட்டு போகணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். கொத்தமல்லிக்கு வந்து தண்ணி ஊற்றணும், அதுக்கும் போய் நம்ம ஊற்றுவோம். இன்னைக்கு தினசரி மாடி தோட்ட விளாகில் நம்ம வந்து நிறைய விதைகள் வச்சோம். நீங்களும் ஆனி மாதத்துக்கு என்னென்ன விதைகள் வைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என் ஊர் சென்னை கிளைமேட், நைட்டில் 26, 27 புரியுதுங்களா. கொஞ்சம் ஆழமாக தான் கொத்தமல்லி விதை போடணும், ஏன்னா தண்ணி ஊற்ற ஊற்ற முள்ளங்கி விதை மாதிரி அது வெளியே வந்துடும். அதனால தான் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ என் ஊர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து விதை வச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் ஊர் ஊட்டினா உருளைக்கிழங்கு வளருங்க, முட்டைக்கோசு வளருங்க, கேரட் வளருங்க. ஸோ உங்கள் ஊர் எதுவோ, உங்கள் கிளைமேட் எதுவோ, சீசன் எதுவோ, உங்கள் ஊரில் எது வளர்க்க முடியுமோ அதை வளருங்க. மற்றும் ஒரு வித்தியாசமான பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ராஜி கௌதமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.